சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர். சினிமாவில் வந்து இயல்பாக ஒளி அமைப்பது எப்படி? பொதுவாக வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபேண்டசியாக ரொம்ப ஒரு ஒரு விளம்பர படம் மாதிரி ஒரு லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு. ஸோ இந்த இயல்பான ஒளி அமைப்பு அப்படின்றது வந்து எப்படி அமைப்பது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் ஒரு ஒளிப்பதிவாளர்களுக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக அதுக்கு வந்து எப்படி நம்ம அமைக்கலாம் அப்படின்றது வந்து நான் விரும்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஒரு இயல்பான ஒளி அமைப்பை எப்படி வந்து கட்டமைப்பது? ஸோ ஒரு சினிமாவில் வந்து அதுக்கு வந்து லைட்டிங்கில் வந்து 2 மெத்தடுன்னு நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஹை கீ லைட்டிங், ஒன்று லோ கீ லைட்டிங். இன்னொரு பக்கம் வந்து அப்ரோச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நேச்சுரலிசம், பிக்டோரியலிசம் சொல்லலாம். ஸோ நேச்சுரலிசம் அப்படின்றது வந்து ஒரு இயல்பான ஒளியை நோக்கி நம்ம வந்து அதனுடைய தன்மையிலேயே ஒளியை அமைப்பது. பிக்டோரியலிசம் அப்படின்றது வந்து என்னென்னா கிரியேட்டிவிட்டிக்காக நம்ம வந்து ஒளி வந்து எப்படி வேணாலும் அமைக்கிறது. எப்படி வேணான்னா தட் இஸ் நம்ம வந்து சோர்ஸை பற்றி பெருசாக கவலைப்படாமல், இல்லை மல்டிபிள் சோர்ஸ். இப்போ ஒரு நேச்சுரலிசமில் வந்து என்னென்னா சோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சோர்ஸ் தான் இருக்கும் மெயினாக, மல்டிபிள் சோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ சோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான். ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஒரு லைட்டிங்கில் வந்து ஹார்ட் லைட், சாஃப்ட் லைட்னு சொல்லலாம். ஹார்ட் லைட்டோடைய தன்மை எதிலிருந்து வருது அப்படின்னா நேரடியான சூரிய ஒளியிலிருந்து, அது பாயிண்ட் லைட்டிங் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட்டிங் எங்கிருந்து வருது அப்படின்னா ஒரு இயல்பான ஒளியில் பார்த்தா ஸ்கையிலிருந்து வர லைட். ஸோ ஸ்கை லைட் அப்படின்றது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும், அது லார்ஜ் சோர்ஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து ஒரு லைட்டிங் வந்து எப்படி வந்து அமைக்கலாம்? சினிமாவில் வந்து லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் வந்து இயல்பான ஒளியிலே படமாக்குறது ஒரு வித்தை. இன்னொன்று வந்து இயல்பான ஒளி அமைப்பை எப்படி உருவாக்குதல், அதுதான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் மெயினாக. நேச்சுரல் லைட்டில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத விட நேச்சுரல் லைட்டு மாதிரி எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ அவுட்டோரில் போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து என்னென்னா சன்னுடைய பொசிஷனை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒரு நேச்சுரல் லைட்டிங் வந்து எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோ ஒரு லைட்டிங் கேஃபரோ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் வந்து உண்மையாக அவைலபிள் லைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு முதல்ல வந்து நம்ம பார்த்துருவோம். மீட்டர் மூலமாக நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ இப்போ லைட் மீட்டரை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு 100 ஃபுட் கேண்டில் அப்படி இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு லைட் பண்ணும்போது ஏறத்தாழ அந்த இன்டென்சிட்டிக்கு அதே இன்டென்சிட்டி இல்லை அதுக்கு அருகாமையில் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சோர்ஸோடைய ஒட்டியே நம்ம லைட்டிங் வந்து அமைஞ்சிருது. இப்போ நம்ம ஏன் லைட் பண்ண வேண்டியது இருக்குது? இப்போ இயல்பான ஒளியில் படமாக்கலாம், ஆனால் அந்த கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஷ் ஷேடோஸ் வந்துடலாம் கதைக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் போயிடலாம். அதனால தான் நம்ம லைட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கதையில் வந்து தட் இஸ் சினிமாவில் பொறுத்தளவு கதையை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது மெயினாக. அப்போ அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு ஒரு மூடு இருக்கும் லைட்டிங்கில். ஸோ அந்த மூடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேமராமேன் த்ரூ அவுட் த சீன் மெயின்டைன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை வந்து நம்ம வந்து பார்க்கணும் மெயினாக. அடுத்து வந்து குவாலிட்டி ஆஃப் லைட் நம்ம வந்து பார்க்கணும். குவாலிட்டி ஆஃப் லைட் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த சமயத்தில் வந்து இயல்பான ஒளி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் லைட் இருக்கா, சாஃப்ட் லைட் இருக்கான்னு பார்க்கணும் மெயினாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் லைட் இருக்குது அப்படின்னா நம்ம லைட்டிங்கில் அதே மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணும்போது மேட்ச் ஆகிடும். இப்போ வந்து மேகமூட்டத்தோடு இருக்குது, பவுடரில் போகிறோம்
அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம லைட்டிங் பண்ணணும் முகத்துக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பவுன்ஸ் லைட்டிங் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது ஒரு இயல்பான ஒளி அமைப்புக்கு என்னென்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து முதல் இன்டென்சிட்டி, அவைலபிள் இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து அவைலபிள் லைட் வந்து எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஹார்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைட் யூஸ் பண்ணணும், ஸ்பெக்குலர் லைட்டிங். சாஃப்டாக இருக்கா பவுன்ஸ் லைட் யூஸ் பண்ணணும் மெயினாக. அதுக்கு அடுத்தது ஆங்கிள் ஆஃப் லைட் மெயினாக. ஸோ லைட்டோடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இயல்பான ஒரு லைட்டோடைய ஆங்கிள் எப்படி இருக்குது. இப்போ ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் டாப் லைட்டாக கூட நமக்கு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம அதுக்காக வந்து அதே ஆங்கிள் இருந்தால் லைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைட்டோடைய ஆங்கிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மெயினாக. இப்போ சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஒரு 11-12 மணிக்கு எடுக்கிறோன்னா ரொம்ப டாப்பிஷாக இருக்கும் லைட்டு. ஸோ அந்த மாதிரி லைட்டில் வந்து நம்ம படமாக்கும்போது ஒரு அன்ஈவன் ஷேடோ வந்து முகத்தில் வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டை வந்து எய்தர் நம்ம வந்து என்ன பண்ணால் சாஃப்ட் ஆக்கிடலாம், அந்த லைட்டை வந்து மென்மையாக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு லைட்டு மூலமாக அதே இன்டென்சிட்டியில் வந்து நமக்கு வேண்டிய ஆங்கிளில் லைட்டை வந்து பொசிஷன் பண்ணலாம் மெயினாக. இப்போ நமக்கு வந்து ஒரு 45 டிகிரி லைட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த டாப் லைட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வச்சு உங்களுக்கு வந்து அதே இன்டென்சிட்டி அதே குவாலிட்டி ஆஃப் இதில் வந்து கட்டமைக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா அவுட்டோருக்கு. சரி, இன்டோரில் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி சோர்ஸ் வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குது உங்களுக்கு. இப்போது கேண்டில் வெளிச்சம் இருக்குது அப்படின்னா, ஒரிஜினலான கேண்டில் வெளிச்சத்தில் எடுத்தால் என்ன ஆகும் உங்களுக்குன்னா, இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து இப்போ கேண்டில் வந்து லைட் வந்து இங்கே பிரைட்டாக இருக்கும், சரிங்களா. ஆனால் முகத்தில் வந்து கம்மியாக இருக்கும். முகத்துக்கு வச்சா இங்கே வந்து ஓவர் போய் இங்கே வச்சா அங்கே வந்து ரொம்ப டீப் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் வந்து ஒரு லைட்டு வச்சு அந்த சோர்ஸ் மேலே படாமல் அந்த லைட்டை வந்து இமிட்டேட் பண்ணுறது தான் மெயினாக. இப்போ கேண்டில் வந்து ஒரு இடது புறத்தில் இருக்குது, அந்த கேண்டில் வெளிச்சத்தில் ஒரு குழந்தை வந்து நோட் புக்கத்தில் எழுதிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த காட்சிக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அதே மாதிரி கேண்டில் இருக்கும், அந்த லைட்டு வந்து கேண்டில் வெளிச்சோன்னு காட்டுறதுக்கு, சரிங்களா. அது ஒரு சப்ஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணுப்போம். அந்த ஒளி நமக்கு வந்து பத்தாது சில நேரங்களில். அப்போ என்ன பண்ணணும், அதே ஆங்கிளில் கொஞ்சம் தள்ளி இன்னொரு லைட்டு வச்சு, ஆர்டிஃபிஷியல் லைட்டு வச்சு அதே ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைட்டு போடுறோன்னா, இதில் குறிப்பாக என்னென்னா அந்த லைட் வந்து கேண்டில் மேலே படக்கூடாது, நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட் கேரக்டர் மேலே தான் படணும். அப்போ தான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்போ கேண்டில் வந்து காற்று அசையும், சரிங்களா. அந்த அசைவுகளுக்கு வந்து ஒரு ஃப்ளிக்கரிங் மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமபிள் ஃபீச்சர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த செட்டிங் வச்சுட்டா, அதே மாதிரி அந்த ஏற்ற இறக்கத்தோட இன்றைக்கி இருக்கிற எல்இடி லைட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சோர்ஸ் என்ன, டிவி. இப்போ இயல்பாக லைட் எப்படி அமைக்கலாம் அப்படின்னா, டிவியிலிருந்து அந்த வெளிச்சம் எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து நம்ம லைட்டு வந்து அதே கோணத்தில் வந்து நம்ம வைக்கணும், சோர்ஸோடைய கோணத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் பார்க்கும்போது என்ன மாதிரியான கோணங்களில் வந்து நம்ம லைட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கிச்சன் அந்த மாதிரி இடங்களில் லைட் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. சில நேரங்கள் வீடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாலுமகேந்திரா அவர்களுடைய படங்களில் வந்து வீடுகளில் வந்து அவர் வந்து என்ன விண்டோ பக்கத்தில் கதாபாத்திரங்களை வைப்பார். ஸோ விண்டோ வைக்கும்போது என்னென்னா, வெளியில் இருக்கிற ஒரு லைட்டு தட் இஸ் ஸ்கையோடைய லைட் வந்து உள்ளே வர மாதிரி பார்ப்பார், இல்லைன்னா சன்லைட் வந்து அந்த விண்டோ வழியாக வந்து அப்படியே ஒரு சாஃப்டாக வந்து உள்ளே வர மாதிரி பாலுமகேந்திரா அவர்கள் வந்து வடிவமைப்பார். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, எங்கேயானாலும் ஒரு இயல்பான ஒரு ஒளி அமைப்பை நாம் உருவாக்க நினைக்கும் போது முக்கியமான கவனம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவைலபிள் சோர்ஸோடைய இன்டென்சிட்டி என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட் வந்து என்ன தன்மையில் இருக்குது, தட் இஸ் சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கா. அடுத்து வந்து லைட்டோடைய பொசிஷன். இந்த 3 அடிப்படையாக வச்சு நம்ம வந்து உருவாக்கும் போது அந்த காட்சியில் வந்து என்னென்னா, நம்ம ஒரு லைட்டிங் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்காது. மெயினாக
ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ஸ்டைலிஷாகவும் அமைஞ்சிடும். ஸோ இந்த ரியலிஸ்டிக்கான லைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுக்குன்னா, கதையில் வந்து ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கும். இப்போ ஹாலிவுட் படங்களில், பேட்மேன் படங்களில் கூட, பயங்கரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் கூட ஒளி அமைப்பை வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிற மாதிரி தான் அமைப்பாங்க. கதை தான் ஃபேண்டஸியாக இருக்கும், கதை அமைப்பு தான் ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு வந்து அந்த ஃபேண்டஸியான சம்பவங்கள் வந்து ஒரு உண்மை சம்பவங்களை போலவே உணர வைக்கிற தன்மையோடு ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து சினிமோட்டோகிராஃபியில் வந்து லைட்டிங் மூலமாக தான் மெயினாக. ஸோ அந்த லைட்டிங் வந்து ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ ரியலிஸ்டிக்கான லைட்டிங் மூலமாக நமக்கு வந்து என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்னா, கதையில் வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். அடுத்தது ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டிங் ஃபீல் பண்ணாமல் கதையோடு ஒன்றி போயிடுவாங்க. ஸோ கதையோடு ஒன்றி போகும்போது அதில் வந்து நடிகர்கள் மேலே தான் கவனம் போகும். அதே மாதிரி அவங்க பேசுகிற டைலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே, இதுதான் வந்து ஒரு ஒளிப்பதிவாளருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு இயல்பான ஒளி அமைப்பை அமைப்பது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது தான். அதே போல் ஒரு ஒளிப்பதிவாளருக்கு சேலஞ்சிங் ஆனதும் தான். ஸோ இந்த சேலஞ்சிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லைட்டோட தன்மை வந்து உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் வெளியில் போகும்போது. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரி லைட்டிங் இருக்காது மெயினாக. ஆனால் நம்ம எடுக்கிற சீன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது த்ரூ அவுட் த டே வந்து நம்ம அந்த ஒரு ஷூட் பண்ணும்போது ஒரு 5 நிமிட காட்சி இடம்பெறும் படத்தில், இல்லை 2 நிமிடம் இடம்பெறும் காட்சிக்கு நம்ம ஒரு ஒரு லாங் டைம் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அப்போ அதெல்லாம் கன்சிஸ்டன்சி. இப்போ சினிமாவில் லைட்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா கன்சிஸ்டன்சி. அதனால தான் வந்து நம்ம வந்து கிரேடிங் பண்ணுறோம். கிரேடிங் பண்ணுறதோட பர்பஸே என்னென்னா, விஷுவல் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நேரத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, ஸ்டைலிஷாக கொடுக்கறது, விஷுவல் லுக்குக்கு ஒரு டோன் கொடுக்கறது, இதெல்லாம் அடுத்த கட்டம் தான். அதற்கு முன்னாடி ஒரு விஷுவல் கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். ஸோ அந்த விஷுவல் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா, லைட்டிங்கில் வந்து நம்ம அமைக்கிற அந்த இன்டென்சிட்டி, மெயினாக வந்து என்ன இன்டென்சிட்டி. ஸோ ரியலிஸ்டிக் லைட்டிங் வந்து இந்த 3 பிரின்சிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டென்சிட்டி, குவாலிட்டி ஆஃப் லைட், அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து லைட்டுடைய ஆங்கிள். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எளிதாக இயல்பான ஒளியை அமைக்கலாம். இயல்பான ஒளியை அமைப்பதனால ஒரு ஒளிப்பதிவாளருக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு கதையை வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் சிறப்பாக நரேட் பண்ணார் லைட்டிங் மூலமாக அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.